இன்று நாம் காணக்கூடிய இந்த திருவள்ளுவரின் திருவுருவப் படம் ஆழ்ந்த அமைதியையும் ஆழ்ந்த புலமையையும் உடைய ஒரு சான்றோரின் திருவுருவப் படத்தை ஒத்திருக்கிறது. இதை காணும் பொழுது மனதிற்கு மிகுந்த இனிமையையும் உவப்பையும் தருகின்றது. உண்மையில் திருவள்ளுவர் இப்படிதான் இருந்திருப்பாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் திருக்குறளின் கருத்துகளுக்கு ஏற்ப இந்த திருவுருவப் படம் வடிவமைக்கப்பட்டது. மிகவும் இனிமையான திருவுருவப் படம். இதை சிதைப்பதற்கு எவருக்குமே மனம் வராது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் இந்த திருவுருவப் படத்தை மாற்ற சிலர் முற்பட்டார்கள். மாற்ற முற்பட்டார்கள் என்பதை காட்டிலும் சிதைக்க முற்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். எப்படிதான் மனம் வந்ததோ தெரியவில்லை இத்தகைய ஒரு இனிமையான திருவுருவத்தை சிதைப்பதற்கு. ஏன் சிதைக்க முற்பட்டார்கள் தெரியுமா? அவரை ஏதாவது ஒரு சமயத்திற்குள் அடைக்கிவிட வேண்டும் என்று. உண்மையில் திருவள்ளுவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சைவரா அல்லது வைணவரா அல்லது சமணரா பௌத்தரா? உண்மையில் திருவள்ளுவரின் மதம் என்ன? நம்முடைய நாட்டில் பல்வேறுபட்ட சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு தனித்துவ அடையாளங்கள் உண்டு. நான் இந்த சமயத்தில் மிகுதியாக பற்றுடையவனாக இருக்கின்றேன் என்பதை வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ள ஒரு புறத்தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். குறிப்பாக மொட்டையடித்துக் கொள்வார்கள் சில துறவிகள். சிலர் நீண்ட சடைமுடிகளை வளர்த்து கொள்வார்கள். நாங்கள் இந்த குறிப்பிட்ட கொள்கையை உடைய சமயத்தை பின்பற்றுகிறோம் என்று வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்வதற்காக புறத்தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். திருவள்ளுவர் கூறுகின்றார் தனது திருக்குறளில், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா அப்படின்னா மொட்டை அடிக்கவோ அல்லது நீண்ட சடைமுடிகளை தாடிகளோ வளர்க்கவோ தேவையில்லை. அவ்வாறு வளர்த்து உங்களை புறத்தோற்றத்தில் காட்டிக்கொள்ள தேவையில்லை என்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் குற்றம் என்று பழி என்று கூறுகின்றார்களோ அவற்றை நம் மனதிலிருந்தும் வாழ்விலிருந்தும் நீக்கிவிட்டால் அதுவே போதுமானது. இத்தகைய புற அடையாளங்கள் தோற்றங்கள் தேவையில்லை என்கிறார். இத்தகைய திருவள்ளுவரை நாம் எந்த சமயத்துக்குள் அடக்குவது? அடக்க முயலுமா? கல்லாடம் என்கின்ற ஒரு சைவ நெறி நூல் ஒன்று இருக்கிறது. இந்த நூலை இயற்றியவர் கல்லாடனார். அவர் தனது நூலில் திருவள்ளுவர் எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தவர் அல்ல, அவர் உலகியலை கூறிய பொதுமறையாளர் என்று ஒரு சைவரானவர் அவருக்கு சான்று பகிர்கின்றார். அந்த பாடலை கவனிங்கள். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவர் என்று ஒரு சைவரான கல்லாடனார் திருவள்ளுவர் எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தவர் அல்ல என்றும் திருக்குறள் உலகத்திற்கான ஒரு பொதுமறை என்றும் சான்று கொடுக்கின்றார். மனதார பாராட்டுகின்றார். வியப்பாக இருக்கின்றதல்லவா? இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு மறக்காம பகிர்ந்து கொடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.